ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது தானே! லீவ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தானே! நீங்க வாரம் வாரம் நெறைய ஸ்டோரீஸ் கேட்குறீங்க தானே! இந்த வாரம் ஒரு ஸ்டோரி கேட்போமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு ஒருத்தர் 2 கிளிய பரிசா குடுத்தாங்க. அந்த கிளிய நல்லா ட்ரெயின் பண்றதுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த 2 கிளியில ஒரு கிளி மட்டும் நல்லா பேசவும் செஞ்சுச்சு, நல்லா பறக்கவும் செஞ்சுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கலாம் நெறைய கிளி வளர்த்துருக்கீங்களா? கிளி நம்ம பேசுறதே திரும்ப திரும்ப பேசும் தானே! அது கேட்கும்போது நம்மளுக்கே நல்லா ஹேப்பியா இருக்கும். இன்னொரு கிளிக்கு என்ன ஆச்சுன்னு தானே நீங்க நெனைக்கிறீங்க? அந்த இன்னொரு கிளி பறக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. ஒரே மரக்கிளையில ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த ராஜா நெறைய ஞானிகள கூப்ட்டு, "இத எப்படியாவது ட்ரெயின் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராலயுமே அத ட்ரெயின் பண்ண முடியல. இத கேட்ட ஒரு விவசாயி, "இத நான் ட்ரெயின் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்டாங்க. அந்த ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அந்த ராஜா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, அந்த கிளி பறந்துட்டு இருந்தது. ராஜா இத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தாங்க. அந்த ராஜா விவசாயி கிட்ட, "இத எப்படி நீங்க பறக்க வச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த விவசாயி சொன்னாங்களாம், "இந்த கிளி உட்கார்ந்துட்டு இருந்த மரக்கிளைய வெட்டி விட்டதும், அந்த கிளி கீழ விழுந்துருமோன்ற பயத்துல தானாவே பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு" சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த ராஜா இத கேட்டதும், அந்த விவசாயிக்கு நெறைய பரிசு கொடுத்து, அந்த அரண்மனைக்கு ஒரு காவலாளலா வச்சாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்மளும் இந்த கிளிய போல, ஏசப்பா நம்மளுக்கு என்னதான் நெறைய டேலண்ட்ஸ் குடுத்திருந்தாலும், "என்னால முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டேலண்ட்ஸ யூஸ் பண்ணாமலே விட்டுர்றோம். நம்ம ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு, நம்மளோட டேலண்ட்ஸ கண்டுபிடிச்சு, அத யூஸ் பண்ணோம்னா, ஏசப்பா நம்மளுக்கு நிச்சயமா வெற்றி தருவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்துச்சா? இப்போ ஒரு வசனம் கத்துக்கலாமா? "உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்." சங்கீதம் 37:5. இப்போ ஒரு பாட்டு கத்துக்கலாமா? ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங். ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங் 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 ஜிங். படிப்படியா முன்னேறுவேன், நான் நிச்சயமா முன்னேறுவேன். சாத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங். ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங் 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 ஜிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாட்டு, வசனம், கதை எல்லாம் கத்துக்கிட்டீங்க தானே! இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க. இதே மாதிரி நாங்க உங்கள நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். பாய்.